மதுரையில வீரமுத்து அவர்கள் மாவட்ட செயலாளரா இருக்காரு. அவர் நாங்க உங்க வீடு ஏறி உங்களை கொலை செய்வோம் அப்படின்ற மாரி பகிரங்கமான அவரும் ஒரு மிரட்டல் விட்டுருக்காரு இல்லையா? சோ இது தொடர் கதையா தானே போயிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு முடிவே இல்லாம நீங்க மிரட்டுனீங்க, இப்ப அவர் மிரட்டுறாங்க அப்படின்னு அந்த மாதிரி தானே போயிட்டு இருக்கு. நீங்க உங்களோட தலைவருக்காக பேசுற மாதிரி அவரும் அவங்களோட தலைவருக்காக பேசுற மாதிரி எடுத்துக்கணுமா இத? நான் மிரட்டல மேடம். நான் அரசியலா நீங்க அவருக்கு அப்படி விருப்பம் இருந்துச்சுன்னா அவர் ஒரு மேடை போட்டு அவர் ஒரு மைக்க பிடிச்சு இந்த மாதிரி சிறுத்தைக்கணி இப்படி பேசினாருன்னு சொல்லி அவர் பொது வெளியில என்னைய அம்பலப்படுத்தட்டும், அவர் பேசட்டும். அது அரசியல் நாகரிகம். புரியுது. எனக்கு நேத்து தீபாவளி கரெக்டா ஒரு 2 மணியை போல 1:50 போல எனக்கு போன் பண்றாப்ல. நான் எப்பயும் போல நான் போன் அட்டன் பண்றேன். அப்ப அட்டன் பண்ணி பேசும்பொழுது இந்த மாதிரி சொல்றாப்ல, வாங்க பிரதர் நல்லா இருக்கீங்களான்னு சொல்றேன், தீபாவளி வாழ்த்துக்கள்லாம் சொல்றேன். நல்லா பேசுறாரு. ஒரு மாவட்ட செயலாளர்னு சொல்றாப்ல. அப்படின்றதுல நம்ம அந்த ரெஸ்பான்ஸை கொடுக்கணும், நம்ம பேசணும். இதுக்கு முன்னாலெல்லாம் நிறைய பேசினவங்க எல்லாம் சும்மா வேற மாதிரி பேசினாங்க. அப்ப இவர் ரொம்ப நாகரிகமா பேசுறாரு. வாங்க நண்பர் அப்படின்னு சொல்லி மாதிரி, நான் மதுரை தான் மாவட்ட செயலாளர். சரி, ஒரு மாவட்ட செயலாளர் பேசும்போது நம்மளும் பேசணும் இல்லையா அப்படின்னால நான் பேசுறேன். அப்ப பேசிக்கிட்டு இருக்கும்போது நல்லபடியா ஒரு 20 நிமிஷம் அந்த உரையாடல் போகுது. சரி, அவர் ஒரு சில கருத்துக்களை சொல்றாரு. அவர் வீடியோக்கெல்லாம் அவர் முன்னப்பட அவரை கூட நம்ம பேசுறது கிடையாது. இதுதான் முதல் ட்ரிப்பு. அவர் வீடியோ நான் நிறைய பாத்திருக்கேன். அந்த ரியல் எஸ்டேட் பண்ற, நம்மளும் ரியல் எஸ்டேட் பண்றோம் அந்த பகுதியில. சரி, அதனால அவரு ஒரு அப்பக்கெல்லாம் நான் சொன்னேன், அதுல உங்களை பாத்திருக்கேன் தலைவரே அப்படியா, சரி 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 சொல்லி அப்புறம் பேசிக்கிறோம். அப்புறம் நல்லா அரசியலா கருத்தா கேட்கிறாரு. நம்ம அரசியலா பதில் சொல்றோம், ஒரு சில விஷயங்களை பதில் சொல்றோம், பேசுறாரு. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும் போது பிஜேபி மாவட்ட பிஜேபி வேஷ்டி கட்டி போக முடியாது அப்படின்னு சொல்றீங்க அப்படின்ற மாதிரி அதவே மென்ஷன் பண்ணாரு. அப்ப நான் சொன்னேன், அரசியலா பேசுவோங்க. பிஜேபி 2026ல எங்க பகுதிக்கு நீங்க ஓட்டு கேட்டு வருவீங்க. சரி, அப்பக்குள்ள நாங்க உங்களை எல்லாம் எங்க தலைவருக்கு எதிர்ப்பா இருக்கனால நாங்க விரட்டுவோங்க அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். அப்படின்னா இல்லங்க, நீங்க எங்களை தான் சொன்னீங்க, உங்களை சொல்லலைங்க. உங்களுக்கு எனக்கு சொத்து தகராறு இருக்கா, இல்ல எதுவும் நம்மள முன் பக்கம் இருக்கா, நீ முன்ன பின்ன பாத்துருக்கீங்களா? நான் எதுக்குங்க உங்களை சொல்ல போறேன் அப்படின்னா அவர் வீம்பு கொண்டே அந்த ஏதாவது போட்டு நம்ம பேசணும், அதை பதிவு பண்ணி ஏதாவது விளம்பரம் தேடணும் அப்படின்றக்காண்டியே அவர் பேசுறாரு. நான் அப்ப அதுல கூட சொல்லுவேன், என்ன தலைவா பதிஞ்சுக்கிட்டு எதுவும் சிறுத்தை ஓடியது கம்மியதுன்னு சொல்லி போட போறீங்களா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே பேசுவேன்.